எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நீங்க விஷுவல்ஸ்ல பார்த்த மாதிரி இட் இஸ் பால் கொழக்கட்டை. எஸ், யூசுவலா கொழக்கட்டை பண்ணுவா, பட் பால் கொழக்கட்டையும் சில வீட்ல பண்ணுவா. அது வந்து அம்மா வந்து கிளாசிக்கா பண்ணுவா. So you're going to be watching அம்மாவும் நானும் with ரமா ரகுநாதன் and ராகேஷ் ரகுநாதன். This is a புள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல். So அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லலாம். வந்து இதால ஒரு கப் அரிசி மாவு, இந்த மெஷரிங் கப் அதுதான். அதே மாதிரி 2 பங்கு நல்லா நுணுக்கின வெல்லம், அப்புறம் 2 பங்கு நல்லா இந்த தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் ஒரு 2.5 பங்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் நீர்க்கா உள்ள தேங்காய் பால் ஒரு 1.5 பங்கு எடுத்துக்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணேனாக்கா, சாதாரண அந்த அரிசி மாவு வந்து இந்த வெள்ளத்தை வந்து வெறும் தண்ணியிலே இது பண்ணுவா, கரைய வைப்பா. வாட் வீ டு இஸ் நம்ம மாத்திர எப்படி பண்ணாக்கா, இந்த தேங்காய் பால் 3வது பால் இருக்கு பாரு, அதை வந்து இப்ப பாரு இப்ப ஊத்துறேன். இது வந்து நீ சொல்ற மாதிரி 1.5-2 கப் எவ்வளவு நம்ம அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கோமோ அதுக்கு டபுள் த குவாண்டிட்டி இந்த 2வது 3வது பால். சோ இது கொஞ்சம் நல்லா சூடாகணும். அது வந்து 3வது பால். ஓகே, அதுல வந்து இந்த 2 பங்கு இது வச்சிருப்பேன் இல்லையா, நுணுக்கி வெல்லம். இதுக்கு வந்து இப்ப கருப்பட்டி வேணாலும் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். I don't think there's any hard and fast. You can do it. சரி, so இது வந்து it has to literally just melt அவ்வளவுதான். So that the vellam should dissolve well. பட் நான் வந்து என்ன பண்றதுனாக்கா, கொஞ்சம் ஒரு கூடியே இது பண்றது. So that கொஞ்சம் அந்த not stickiness, பாகு மாதிரி வேண்டாம். பாகு மாதிரி வாடவே வேண்டாம், நிச்சயமா கொஞ்சம் திக்கன் ஆகலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ கிடைக்கிற வெள்ளத்துல எல்லாம் வந்து இம்பியூரிட்டிஸ்ன்றது இருக்கிறது இல்ல. பட் அப்படி உங்களுக்கு இப்ப நல்ல இந்த ஆட்டின வெல்லம் அந்த மாதிரி இருக்குன்னா, இந்த ஸ்டேஜ்ல இது கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கும். இது வந்து அப்படியே மெல்ட் பண்ணிடும். இது வந்து அப்படியே எதுவுமே இல்ல. ஓகே, சோ இட் ஜஸ்ட் சரி. இப்போ இது கரையறதுக்குள்ள என்ன பண்ணனும்னா, இந்த மாவு வந்து துளி உப்பு போட்டு வச்சிருக்கேன். சரி, அந்த மாவு இதுல போட்டுண்டு அரிசி மாவு அது வந்து வரட்ட அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம், ஒரு நம்மாத்துல கடைஞ்சு வணக்கின அரிசி மாவு அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்ல ரெடிமேடா வாங்குறதுன்னா இடியாப்பம் மாவு எனிதிங். அது இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட். சரி, அது doesn't make much of difference. ஓகே, இப்போ வந்து இத வந்து தண்ணி சூடா இருக்கு, ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டா. ஆமா, அது இந்த கை பொறுக்குற சூடு கரெக்ட்டா அப்படினாக்க. ஆகா, இது பாரு கை பொறுக்குறத சூடு. ஆமா, இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபா பிசிச்சுக்கணும் ராகேஷ் இத. சரி, சோ இப்போ இது நன்னா எப்படி இது வந்து என்ன ஒரு டைட் நன்னா பிசினல இது பாரு உருட்டிட்டு இருக்கேன் பாரு. துணியோண்டு எண்ணெய் தோச்சுப்பா, பட் நெய் தோச்சா வாசனை, அந்த நெய் வாசனை கொஞ்சம் வரும். இந்த கொதிக்கிற தண்ணி ஊத்துற வேளைக்கு ஐ சோக்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் கசகசா அண்ட் துளியூண்டு பச்சரிசி. உருட்டினதை வந்து இதுக்குள்ள போடலாம். நான் இன்னொன்னு கேக்குறேன், இத வந்து ஒரு சீட்ஸ் வெர்ஷன் மாதிரி பண்றதுக்கு இத வந்து இப்ப இந்த இட்லி தட்டுல வச்சு வேக வச்சா அதுவும் வேக வைக்கலாம். அதுவும் ஃபாஸ்டா வேணும்னா யூ கேன் ப்ளீஸ் டு இட் இன் தி மைக்ரோவேவ். சோ அது வந்து ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் வெச்சுக்கோங்களேன். அப்ப திடீர்னு பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. இப்போ இத்தனை நாள் உருட்டி வச்சு இதெல்லாம் இட்லி தட்டு எடுத்து அதெல்லாம் பண்றதை விட டக்குன்னு ஹேவ் மைசூர் மைக்ரோவேவ் இன் எவரிபடி. மைசூர் ரசம் என்ன சொல்ல வந்தேன்? மைக்ரோவேவ்ல. சரி, இப்போ இது உள்ள போட ஆரம்பிக்கலாமா? நீ ஆனா ஒண்ணு புள்ளியார் வைக்கவே இல்ல. புள்ளியார் அங்க வச்சிருக்கேனே. வச்சிட்டியா? ஆமா, முதல்ல புள்ளியார் வைக்காத நான் பண்ணவே மாட்டேன். சரி, உள்ள போடலாமா? அத போடு எல்லாம் போடு. இத பண்ணி வச்சிருக்கேன் பாரு, இத போடு. சோ இது அன்ஈவன் சைஸ், இது வந்து எப்படி வேணா போடலாம் இல்லையா? போடலாம், வெறும் கிள்ளியே அப்படியே போட்டுருவா. இன்ஃபேக்ட் எங்க பாட்டிலாம் அப்படியே இப்படி போட்டுருவா. நீ சொல்ற இப்ப உங்க பாட்டியை கேட்கறதுக்கு பாட்டி இல்ல, பாட்டிக்கு சித்து வேலை மொத்தம் நாங்க தானே செஞ்சிருக்கோம். பின்ன இப்போ how will you know this is done? இது நல்லா அப்படியே கொச்சு மேல கொஞ்சம் பெருசாயிடும் பாரு. that will grow big. கொஞ்சம் ஃபாஸ்டா இது பண்ணி வச்சேன்னு வெச்சுக்கோங்க. சரி, அதுக்குள்ள இது கொதிக்கிறதுக்குள்ள நான் வந்து அந்த கசகசா அரிசி அரைச்சிடுவாங்க. கிச்சன்ல வந்து அப்படியே வாசனை இஸ் மேஜிக்கல். அந்த வெல்லத்தோட வாசனை அரிசி மாவோட ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. நான் வந்து அந்த கசகசாவையும் அரிசியும் நன்னா ஊற வச்சது இது ஆட் பண்ணிட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணியாவே தான் அரைச்சிருக்கேன். என்ன கசகசா வந்து இட் இம்பார்ட்ஸ் வெரி நைஸ். யூசுவலா போடுவாளா கசகசா? போடுவா, பட் நம்மாட்ல போடுவா. சாதாரண அரிசி அரைச்சு போடுவா, அது திக்கனா இருக்கு. பட் நம்மாட்ல இந்த கசகசா வந்து இட் ஆட்ஸ் டு தி டேஸ்ட். சாதாரண கர்நாடகால பாத்தீங்கன்னா கசகசா பாயசம் ரொம்ப கசகசா பாயசம் கரெக்ட்.
ஏலக்காவும் போட் பண்ணலாமா? ஏலக்காயும் போட்டுது பாரு, ஏலக்காய் அப்படியே அழகா பொடி பண்ணிருக்காரு ராகேஷ். போதும், ஒரு வாட்டி சொல்லிட்டமா. அப்படி இல்ல, நன்னா இருந்தா நன்னா சொல்லுவேன், நொட்டையும் நன்னா சொல்லுவேன். அதுதான் புரியுதா? இப்போ இது நீங்க முதல்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தது, இந்த வெள்ளத்துல வந்து அந்த ரைஸ் டம்ப்ளிங்ஸ் கொதிச்சிருந்தது, நல்லா அது குக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் மேல வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. இப்போ வந்து லிட்டரலி இது டக்கு டக்கு டக்குன்னு ஆயிடுது. பெருசா மேல வந்து மேல. இப்ப லாஸ்ட் என்ன பண்றேன்னாக்க அடுப்ப நல்லா குறைச்சு விடுறேன். குறைச்சிட்டு யூ ஆட் திஸ் ஃபர்ஸ்ட் பால். பால் நல்லா திக்கா இருக்கு பாரு. இத for those of you who are watching it abroad, உங்களுக்கு வந்து தேங்காய் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்னா யூஸ் ரெடிமேட் கோகனட் மில்க் ஆர் கோகனட் பவுடர் கிடைக்கிறது இல்லையா, மில்க் பவுடர். அது நீங்க வந்து டைல்யூட் எவ்வளவு டைல்யூட் பண்றீங்களோ அவ்வளவு வந்து அது தேர்ட் மில்க். கொஞ்சம் திக்கா டைல்யூட் பண்ணிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அவ்வளவுதான், as simple as that. ஃபுல்லா ஊத்திடுறேன். சபாஷ். பண்ணி இது கொதி வரணுமா இல்ல லைட்டா சூடானா? ஒரு கொதி, ஒரு லேசா அப்படி புசுக்குன்னு வரும் பாரு. எப்படி வரும்? புசுக்குன்னு. அப்ப வர இப்ப இந்த நெய் நான் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த நெய்யும் அதுல நான் போட்டுருவேன் சாதாரணமா. சபாஷ். இந்த பாரு, இந்த நெய் கட்டி நெய் மணலா. இப்ப நீங்க இதுல கூட கருப்பா ஒண்ணு பார்த்தேன். அது என்னதுனாக்க நம்ம மாட்டுல வெண்ணெய் காய்ச்சறப்போ முருங்கலை போடுறது, அந்த முருங்கலை அதுல வந்தது. இந்த பாரு, இதை எடுத்து இதையும் யூ ஜஸ்ட் ஆட் இட். நைஸ். don't waste the ghee. அதையும் அழகா போட்டா. ஆனா எப்பவுமே எங்க பாட்டி சாதாரணமா ஒரு சுட்டு நெய் விடுவாரு. சோ இது வந்து என்ன கொதிச்சதுன்னா இட் இஸ் டன். அவ்வளவுதான். இட்ஸ் சோ சிம்பிள். இப்போ நம்ம வேணா இதுலயே பண்ணதுக்கு பதிலா யூ கேன் புட் இட் இன் மைக்ரோவேவ். இதுல இப்ப முந்திரி பருப்பு ரைஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் ரைஸ் டம்ப்ளிங். ஓ, ஸ்டைலா ரைஸ் டம்ப்ளிங் அடிச்சு விட வேண்டியது. அந்த மாதிரி ஏதோ உங்களோட சேர்த்து எனக்கு அது நல்லா இருக்கும். அது போட்டா நல்லா இருக்கும். இத வந்து சாதாரணமா நம்ம ஆத்துல மாயவத்துல எல்லாம் கோவில் எல்லாம் தொன்னையிலேயே கொடுப்பாச்சுன்னா கோவில்ல இது பண்ணுவாங்க. வெரி வெரி ஐ ரிமெம்பர் இது மாதிரி பண்ணி கொடுத்துருந்தா ஒரு வாட்டி. அப்பதான் எனக்கு தென் ஐ டோல்ட் மை பாட்டி இது மாதிரி பண்ணாடேன்னு. அப்பா ஷீ ஸ்டார்டட் மேக்கிங். அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா முன்ன வந்து பெரிய ஜோடு தலையர் மாதிரி பண்ணுவாங்க. அத்தனை பேருக்கும் ஒண்ணு வேணுட்டு. நான் இப்போ ஜோடு எடுத்து சாப்பிடுறேன். மாச்சி காப்பாத் புளியார் கோசரம் மாச்சி காப்பாத் சொல்லி புளியார் ஏற்கனவே வச்சுட்டா, அதனால இப்ப நான் தைரியமா சாப்பிடலாம். ஸ்பூன் வேணுமா? ஆஹா, இந்த தேங்காய் பாலோட கசகசா வாசனை அவ்வளவு நல்லா வருது. அண்ட் ஸ்வீட்னஸ் இஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட். இது இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி கிட்டக்க பார்த்துடுங்க. This is such a treat even to the eyes. ஏன்னா it is so beautiful, delicate flavors. அம்மா, it's a fabulous recipe. Thanks. So இந்த ரெசிபியை வந்து நீங்க பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. And let us know how you liked it. இதுக்கு பதில் நீங்க கருப்பட்டியும் ஆட் பண்ணி you can try various your own. இப்போ இது பாரு வந்துருது பாரு, ஆஃப் பண்ணி. இது வந்து சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆற சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, அந்த தேங்காய் பாலோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி இட் இஸ் சோ நைஸ். I know. Thank you guys. Have a lovely week ahead. Stay tuned to more of Amma Nanam and Rakesh.